காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. இது ஸ்டார்ட் அப் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார காலம். இந்த காலகட்டத்திலும் தங்கள் உழைப்பால் தங்கள் சோக வாழ்க்கையை திருப்திகரமானதாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பனையூரைச் சேர்ந்த பெண்மணிகள். சென்னையை அடுத்த பனையூரில் 100க்கும் அதிக பெண்களின் பிரதான தொழிலே மாடு வளர்ப்புதான். குறிப்பாக நாட்டுக்குட்டை இனத்தைச் சேர்ந்த மாடு வளர்ப்பே இங்கு பிரதானம். நவநீதம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு மாடு வளர்ப்பை தொடங்கினார். கணவரை இழந்த நவநீதத்தின் வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருப்பவை இவர் வளர்த்து வரும் நாட்டுக்குட்டை மாடுகள்தான். இது வரைக்கும் எத்தனை குட்டி நீங்கள் விற்றுருப்பீங்க? அது மாதிரி 30-25 மாடு 30 மாட்டுக்கு வச்சுருந்தேன். நான் 30 மாட்டுக்கு வச்சுருந்தேன். அதுங்கிட்ட கண்ணுக்குட்டி போட்டுங்க கண்ணுக்குட்டி போட்டு அதை காப்பாற்றிக்கினே அவ்வளோ ஜாராக வைக்க வாங்கி போட்டுன்னு அதை இதை போட்டு கஷ்டப்பட்டு காப்பாற்றின்னு கிடக்குறோம். காப்பாற்றின்னு அதை விற்று ஒரு வேலையும் செய்வோம். கல்யாணம் பண்ணுவோம், பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு எல்லாமே இது தான். எங்களுக்கு வேறு எதுவும் தொழில் கிடையாது. மாடுகளை மேய்ச்சலுக்கு விடுவது, சாணம் சேகரிப்பது என பசுக்களை சுற்றியே இவரது பொழுதுகள் இருக்கின்றன. 5 வருஷம் 4 வருஷம் பொறுத்து தான் ஒரு மாடு விற்கும். அதெல்லாம் சாணி கீனிலாம் எடுத்து போகிறதுக்கு விற்கிறோன்னா அதுங்களுக்கு 50 செம்ம 60 செம்ம வைக்க வாங்கி போட்டு அதுங்களுக்கு பாதுகாப்பு தீனி அரிசி வாங்கி ரசம் வச்சு போட்டு கஞ்சி காசி அதுங்களுக்கு ஊற்றுவோம். இதுதான் தொழில், வேறு ஒன்றும் கிடையாது. மேய்க்கிறதுக்கு கூலி. பாலெல்லாம் நாங்கள் கறக்க மாட்டோம். இது நாட்டு மாட்டு ரொம்ப இருக்குது. வீட்டுக்கு மட்டும் பால் கறந்து எடுத்துக்குவோம். மாட்டு இதெல்லாம் விற்க மாட்டோம், வாங்க மாட்டோம். இதுதான் வேலை எங்களுக்கு. நவநீதத்தை போல 150 முதல் 200 பெண்கள் வரை இப்போது மாடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஒவ்வொருவரிடமும் குறைந்தபட்சம் 5 முதல் 10 மாடுகள் இருக்கின்றன. ஒரு கன்றுக்குட்டி 15,000 ரூபாய் வரை விலை போகின்றன. இந்த மாடுகளுக்காக இவர்கள் பெரும்பாலும் எந்த முதலீடும் செய்வதில்லை. இவர்களில் பலருக்கு மாடுகள் திருமண சீதனமாக தரப்பட்டவை. கணவரை இழந்த பின்பும் இந்த மாடுகள்தான் இவர்களின் வாழ்க்கைக்கு பொருளாதார பலமாக இருக்கின்றன. எனக்கு பசங்களும் கிடையாது. ஒரு வருஷத்தில் 2 மாடு தான் விற்பேன். நான் அதை வச்சு தான் நான் பிழைக்கிறேன். அந்த சாணி கொண்டு தான் நான் பிழைச்சி நான் சாப்பாட்டுக்கெல்லாம் இன்னும் எல்லாத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன். வேறு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு பசங்க 2 பேர் தான். அவன் தனியாக நம்மளுக்கு சோறு போடல. மாடு 10 மாடு 10 கண்ணுக்குட்டி போட்டால் அத்தை கண்டு தான் நாங்கள் போய்க்கணும். என்ன பாலை கறக்க போகிறோம், ஒன்றும் கிடையாது. அதுமாரி நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதான் எங்களுக்கு பழுப்பு. மாடு ஓட்டி மேய்க்கணும். ஓட்டி மேய்ச்சா நேரத்தை கூட ஒன்று வச்சு அனுப்பிக்கிறான். ஓட்டி போனவங்க இந்த காணக்கத்தில் ஓட்டி மேய்ச்சி ஓட்டியாடணும். ஓட்டியாந்தா கண்ணுக்குட்டி. ஜெர்சி பசுக்கள் 200 முதல் 250 கிலோ வரை எடை இருக்கும். அதே சமயம் நாட்டுக்குட்டை பசுக்கள் உருவத்தில் குட்டையாக இருப்பதோடு 150 கிலோ வரை இருக்கும். இதனால் இவற்றை பராமரிப்பது எளிதாக இருப்பதும் ஒரு காரணம். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் இந்த நாட்டுக்குட்டை மாடுகள் குறைவாக உள்ள நிலையில் பனையூரில் இவற்றின் எண்ணிக்கை கணிசமாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இந்த வகை நாட்டு மாடுகள் 1.5 லட்சமாக உள்ள நிலையில் பனையூர் கிராமத்தில் மட்டும் 4,500 மாடுகள் இருக்கின்றன. அரிதாகி வரும் இந்த வகை நாட்டு மாடுகளை பாதுகாக்க காட்டுப்பாக்கத்தில் தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் நாட்டுக்குட்டை பாதுகாப்பு மையம் அமைத்துள்ளது. 50 மாடுகளை கொண்ட ஒரு பெண்மணிக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என்பது கால்நடைத்துறையினரின் கருத்தாக இருக்கின்றது. பிள்ளைகள் கூட கைவிட்டு போனாலும் இந்த மாடுகள் தங்களை கைவிடுவதில்லை என்பது பனையூர் பெண்களின் வார்த்தையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரமிளா கிருஷ்ணன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.